ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நந்தினி அஃபிஷியல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சோயா பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோயா பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சமாக, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி இலை, தக்காளி 2 போட்டிருக்கேன். அப்புறங்க பாருங்கள், சோயா ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணியில். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த பட்டையும் லவங்கம் 2 போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி இலை இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். இதில் கொத்தமல்லி கொஞ்சமாக, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதெல்லாம் குழஞ்சி வர்றது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் இதில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு தட்டினோம் இல்லையா, பூண்டு இஞ்சி இதெல்லாம் வதக்கிக்கலாம். வதக்கும் போது செம்ம வாசனை இருக்குது. தக்காளி சாப்பாடு நான் செஞ்சுருக்கேன், அது கூட வாசனை இல்லை. இது நல்லா பாருங்க, வதக்கும் போது செம்மையாக இருக்குது, வாசமாக இருக்குது. தக்காளியில் மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லிப்பொடி இருக்கு இல்லைங்களா, மல்லிப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய் பொடி இருக்கு இல்லைங்களா, மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாய் 2 போட்டிருக்கோம், அதுவே காரமாக இருக்கும். மிளகாத்தூள் மட்டும் போதும். இப்போ இதிலே பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் பிரியாணி மசாலா போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் காரம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோயா இருக்கு இல்லைங்களா, இந்த சோயாவை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு இதில் சேர்க்கணும். இப்போ இது பாருங்கள், நல்லா சோயா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் அரிசி சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எப்பயும் நான் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி போடுவேன், கொதிச்சதுக்கப்புறம். அப்புறம் இப்படி செஞ்சாலும் இது ஒரு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கு. தண்ணி கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி இதில் ஊற்றி வச்சு, இப்போ ஊற்றினதுக்கப்புறம் கொதித்து சாப்பாடு இருந்துச்சுன்னா ரெடி, சோயா பிரியாணி ரெடி. இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம், அப்படின்னா தான் சீக்கிரம் வேகும். நல்லா பசி தாங்க முடியல, அதனால் கொஞ்சமாக சோயா கிரேவி எடுத்து சாப்பிட போகிறோம். பாருங்க, சோயா பிரியாணி ரெடி ஆகுது. நல்லா கொதி வருது. இதில் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நல்லா இதில் கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்கிற போது இப்போ இதை நம்ம மூடி வைக்கலாம், வேக வைக்கலாம். இப்போ சோயா பிரியாணி ரெடி ஆகுச்சா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக சோயா பிரியாணி. நான் கலரெல்லாம் எதுவும் சேர்க்கலை, ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை, அப்படியே தான் செஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி சோயா பிரியாணி செய்யலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.